ஹலோ பைரு, என்ன டிவி ரிமோட்டை வச்சுக்கிட்டு ஏதோ டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிற? ஓ, எங்கள்ட பழைய வீடியோ இன்னும் நல்லா ஓடலைன்ட்டு கவலையில் இருக்கிறியாடா பைரு? என்ன பண்ணுறது, நாங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் ப்ளீஸ் எங்கள்ட வீடியோ லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டு தான் அவங்க தான் கேட்க மாட்டேன்றாங்களே. என்னடா கடுப்பில் ஒழும்பி ஓடுறியாடா? இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுவோமாடா? அம்மிக்கிட்ட இன்றைக்கு என்ன வீடியோ கேட்போம்? முயற்சி பண்ணுவோம் பயிரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸாக வச்சு வரமாட்டாங்கள்? வருவாங்கள்டா பயிரு, நம்பிக்கை. இன்றைக்கு நாங்கள் பீட்சா செய்வோம். என்ன சொல்கிறேன்? பிஸா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன், தக்காளி சோஸ் எடுத்துருக்கிறேன், சீஸ் எடுத்துருக்கிறேன். என்னென்ன சீஸ்? இந்த சீஸும் இந்த சீஸும். நல்ல டிஸ்கிரிப்ஷன். அது பார்க்க தெரியுது. இது துருவின சீஸ் வந்து வெயிட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடுச்சு. இது துருவின சீஸ். பக்கத்தில் வந்து ஆடுண்ட அண்ட் ஒரு சீஸ் மாதிரி ஒன்று வாங்குறது. அதுக்கப்புறமா மற்றது வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்து சீவி வச்சிருக்கிறேன். இந்த இதால் தான் சீவினேன், இதால் தான் சீவி வைக்கிறேன். எனக்கு இதால் தான் சீவினேன். இது அதே மாதிரி போகிறோன்டா குடமிளகா, அதுக்கும் இதால் தான் சீவி வச்சுருக்கேன். ஒலிவ் எடுத்து வச்சுருக்கேன். 2 குடமிளகா, 2 சிவப்பு, 1 பச்சை. அப்புறமா இந்த பவுடர்ஸ் அது மற்றது இது வந்து ஈஸ்ட்டு 11 கிராம். இது வந்து உப்பு 2 தேக்கரண்டி. ஒலிவு இதுக்கு வச்சுருக்கீங்க? ஒலிவு அதுக்கு விட்டு குழைக்கிறதுக்காண்டி. ஒலிவு விட்டு குழைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 மேசை கரண்டி விட்டால் காணும். ஓகே, விட போகிறேன். விட்டுட்டேன். இதை நல்லா குழைக்கணும். இப்படி ஒலிவு விட்ட பிறகு நல்லா குழைக்கணும். உப்பும் கொஞ்சம் அந்த உப்பை போட்டுட்டு இந்த சோஸ் வந்து நீங்கள் செய்யலை. ஸோ நாங்களாக செய்யறதுன்னா பிஸா சோஸ். ஓ, நாங்களாக செய்யறதுன்னா என்னென்ன செய்யணும்? நாங்களாக செய்கிறேன்னா தக்காளி பழத்தை எடுத்து அந்த இதே இருக்குது உள்ளுக்கு இருக்கிற அந்த கொட்டையை நீக்கி எடுத்து போட்டு புல்லாக போட்டு அப்படியே தண்ணி விடாமல் அடிக்கணும். மிக்சரில் அடிக்கணும். நல்லா அடித்தா தான், நல்லா அடித்தா இதே மாதிரி வரும். ஆனால் நேச்சுரலாக வரும். அந்த ஒரு கலர் இல்லை, ஒரு லைட் கலரில் வரும். ஓகே, அதுக்கு உப்பும் போட்டு ஒலிவ் ஆயிலும் கொஞ்சம் விட்டு கலக்கி போட்டு ஒரிகனும் போட்டு சென்றது. நான் இதுக்கு ஒரிகனும் போடுவேன். இனி காற்று சட்டி பத்தாத இடத்துல இந்த சட்டியில் போட்டு குழைச்சி கொண்டிருக்கிறேன். இதுக்கு போட்டுட்டு இதண்டு போட்டு இது ஈஸ்டையும் போடணும். இதுக்குள்ள புரிம்பா போடலாம். ஆனால் இதுக்கே போடுறது நல்ல. ஒரு கரண்டி நீங்கள் சீனியும் போடலாம். சீனியும் போட்டால் எல்லா நடுகளும் இனிப்பு சாப்பாடு தான் செய்கிறேன்னு சொல்லினேன். ஆமாம், கேரளாவில் இருந்து சில பேர். இதை முழுத்தையும் ஊற்றி போட்டு குழைக்க போகிறேன். உங்களுக்கு அளவாக தெரியும் தானே, ரொட்டிக்கு குழைக்கிற அளவுக்கு குழைக்கணும். அது அரமணத்தியாலத்தை ஊற வச்ச பிறகு ஊதி வரும். ஊதி வந்தால் சரி. 10 நிமிஷம் குழைக்கணும். இப்படி 10 நிமிஷம் குழைச்சிட்டு வந்து இதால் உண்டான வெயிட் பேப்பர் ஒன்றால் எடுத்து மூடி வைக்கணும். நாங்கள் வைப்பேன். இதால் மூடி வச்சுட்டா சரி. எத்தனை நிமிஷத்துக்குன்னு சொன்னீங்க? ஒரு அரை மணத்தியாலும் 3/4 மணத்தியாலும். ஓகே, இந்த சீசி எடுத்து அளவளவாக வெட்டி போடணும். எல்லாத்துக்கும் போடணும். அதுக்காண்டி இப்படி வெட்டணும். வாய்க்கையும் போடணும். கேமரா மூணும் சாப்பிடல. இதுக்குள்ள நீ இது போட போகிறேன். ஒரிகன் எவ்வளோ போடுறீங்களுக்கு? ஒரு மேசை கரண்டி
ஆரிகன் பவுடர். மற்றது கொஞ்சம் உப்பு. உப்புப்பா போடுங்க. உப்பு போடாட்டி டேஸ்ட் இருக்கு. அதுக்கு ஒரு மேசக்கரண்டி அரை மேசக்கரண்டி கிணக்க போடக்கூடாது. இங்கே வேறுங்க நீ ஊதிட்டுதுங்க வேறுங்க எவ்வளோ ஊதிட்டு ஏன் இப்படித்தான் வரும். ஏன் இப்படி வரும். இன்னும் நல்லா ஊற விட்டால் நல்லா வரும். பொம்மெல்லாம் இதை நீ எடுத்து போட்டு 4 பீஸா செய்யலாம். என்னடா உனக்கு வேணும்? என்ன வேணும்? அவனுக்கு கதவை சாத்து போட்டுக்கிட்டு அவன் வர முடியாது. லைட்டு போட்டு எடுக்கிறனால அவனோட கண்ணு ரெண்டும் ஏதோ பிசாசு மாதிரி தெரியுது. டாய் போயிட்டான் அவன். என்ன வேணும் உனக்கு? உன்னையும் வீடியோ எடுக்கவா? அவன் வீடியோ எடுக்கிறெல்லாம் இங்கே வேறுங்க 4 உருண்டை. முந்தைய காலத்தில் கிரிக்கெட் ஏதாவது விளையாடுனீங்களா? எப்படி எதுக்கு இல்லை அதெல்லாம் இல்லை. இது பார்க்கும்போது எம்ஜிஆர் ஞாபகம் தான் வருது. தொட்டால் பூ மலரும். அது வேற. அது வகுடி என்ன நீ சொல்ற? அது வகுடி இப்படியே தேய்க்கும். தேய்க்கல தப்போம். உருட்டோம். உருட்டு 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 உருட்டு. நீ உருட்டு. உன் வய நீ உருட்டுற. அதேதான். பார்த்தீங்களா அப்படி வந்திருக்கேன். வேற நல்லா உங்களோட மூஞ்சி மாதிரி வந்துருக்கு. என்ன மூஞ்சி எப்படி இருக்குதா? நிறைய ரவுண்டா. இதை இப்படியே போடணும். அதுக்கப்புறம் இந்த சோஸ் எடுத்து நடுவில் அழகாக போடுங்க. தாராளமாக சோஸ் ஊற்றலாம். இதுக்கு இது செம்பியன் காளான். காளான் செம்பியன். இனி இந்த இதை பச்சையில் கொஞ்சம், சிவப்பில் கொஞ்சம், அதுக்கப்புறமா வெள்ளையில் கொஞ்சம், வெங்காயத்தில் கொஞ்சம். மெல்ல மெல்ல வெங்காயத்துக்கு வலிக்க போகுது. ஒளிவிலையும் போடப்பாரு. இனி கொஞ்சம் சீசை போட்டுருது. சீசை போட்டு அந்த இதில் ஒரு 2 மூண்டு போட்டுருவோம். அதில் மூண்டு இப்படி இப்படி வச்சுட்டு இந்த அப்படியே அடுப்பில் இல்லை. இது என்ன அவனில் வைக்கிறேன். அடுப்பில் வச்சா எரிஞ்செல்லாம் எரிஞ்சு கருகி போய் கருகி போகலாம். ஓகே. இனி 150 வகையில் 15 நிமிஷம் 2 பக்கமும் அவியக்கூடியதாக வச்சாச்சு. சரி, இப்போ பிஸா ரெடி ஆயிட்டுது. இனி வெட்டி சாப்பிட வேண்டியதா. எதில் இந்த குரக்கத் பூஷ்பா எந்தில் குரக்கத்து இருக்குன்னு நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காட்டி உனக்கு குரக்கத்து இல்லை. ஓகே, எதில் குரக்கத்து இருக்காங்க? ஒழுங்கா மிக்ஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? மாவை மட்டும் ஒழுங்கா மிக்ஸ் பண்ண தெரியுது, இது மட்டும் மிக்ஸ் பண்ண தெரியல. அவனுக்கு நேரடியாக போட்டு விடுங்க. எது? நோ நோ, காலால் காட்டு. பத்தாள் காலால். இதோ நோ, தோத்துட்டியேடா. தோத்துட்டா. அடுத்தது நோ. எதுல? காலால. காலால. காலால காட்டு. அவனுக்கு முன்னால வச்சா தான் அவனுக்கு தெரியும். காலால காட்டு. காலால காலால காட்டணும். காலால பத். இதோ கண்டுபிடிச்சிட்டேன். இவனுக்கு மூக்கில் சொரணை இருக்கு. கண்டுபிடிச்சேன். மறுபடியும் வாடா அடுத்த ரவுண்டுக்கு. சாப்பிட்டுட்டு வருவேன். சரி, இதுக்கு கிடக்க எதில் இருக்கு?
காலால பத் காலால காட்டு ஆசி ஆசி எந்த இது எது எந்த இது இப்போ காலால காட்டு காலால 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 நோ 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 டேய் நோ நோ டாய் நோ 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 டாய் குழப்படி செய்யற ஆசி 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 காலால காட்டு காலால காலால இவனுக்கு ட்ரைனிங் பண்ணி பண்ணியே எங்களுக்கு உயிர் போகுது டேய் கட்டிக்கா கூப்பிடே பார்த்து லூசாரு போனோம் கட்டிக்கா சரி நாங்கள் இப்படியே இவனோட விளையாடி கொண்டு இருக்கிறோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய். வைரா மூஞ்சை காட்டுறான். உன் திரும்ப வைத்து ஒரே ஒரு காட்டுவும். அவன் சாப்பிட்றதுல பிஸியாக இருக்கிறான்.